வணக்கம். பாலமுருகன். இந்த உலகத்திலேயே சாதாரண முட்டாள்லாம் கிடையாது, ஒன்றாம் நம்பர் அடி முட்டாள் அப்படிங்கிறது யார் தெரியுமா? இந்த 75 வயசுக்கு கூடிய இந்த கிழட்டு பய ட்ரம்ப் தான். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, அவன் ஒரு பெண்ணை எப்படி அணுகுவது, ஆணாதிக்க வெள்ளை நிற வெறி பிடித்திருக்கக்கூடிய ஒரு பைத்தியமாக செயல்படக்கூடிய இந்த ட்ரம்ப்பு அந்த எகிப்தில் நடந்திருக்கக்கூடிய உச்சி மாநாட்டில் நடந்துக்கிட்ட விதம் இருக்குது தெரியுமா? அது கேடுகட்ட கேவலமான விதம்ங்கிறத இன்றைக்கி ஊடகங்கள் எல்லாமே வெளியில் காட்டியிருக்கு. எந்த வேலைக்கு நாம் போனோம், அந்த வேலையை முடித்தோமா, பொத்திக்கிட்டு ஊரை பார்த்து போனோமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய தனி மனித ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த ஆள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, வாயாலேயே கெடுறதுன்னு இருக்குது பார்த்தீங்கல்ல, அந்த வாயாலே கெட்டு சீரழியக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி தன்னை நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்பு, அங்கே இட்டாலியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த மெலோனி, அவங்க ஒரு நாட்டுடைய தலைவர். அவங்கள போயிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னா இது எவ்வளவு கேடுகட்ட எச்சத்தனத்தோடைய வெளிப்பாடு. அதில் இன்னொருத்தையும் இருக்கிறான், இவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், அதை உடனே நிறுத்துங்கன்னா, உன் வீட்டு காசில் வாங்கி ஸ்மோக் பண்ணாங்களா? அது எப்பட்றா எல்லாருமே கிளம்பி வந்து பெண்களுக்கு புத்தி புத்தி சொல்கிறதுக்குன்னு கிளம்பி வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது பச்சை ஆணாதிக்க திமிர்வாதத்தோடைய வெளிப்பாடு. ஒரு பெண் எப்படி வாழ்வது என்கிற சுதந்திர நிலைப்பாடுகிறது அது அந்த பெண்ணோட அந்த பெண்ணை பற்றிய அந்த பெண்ணுக்கு உரிய முக்கியமான உரிமை. அதை பற்றி எந்த விதமான கருத்து சொல்லக்கூடிய எந்த கூந்தல் யோக்கியதையும் எந்த ஆம்பளைக்குமே கிடையாது. ஆனால் தொன்று தொட்டு வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், காட்டுமிராண்டி நாடுகள், நடுநிலை நாடுகள், எந்த நாடுகளாக இருந்தாலும் ஒரு ஆண் என்பவன் உடனே வந்து ஒரு பெண்ணை எப்படி பார்க்குறான்னா, இரண்டாம் நிலை ஒரு உடைமை பொருள், போக பொருள். அதுவும் கேடுகட்ட இந்த இந்து மதம் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த இந்து மதத்தில் வந்துக்கிட்டு பெண்ணுக்கு ஒரு வரையறையே கொடுத்துருக்கான். சதுர் வர்ணத்துக்குள்ள வர்ண அவர்ணஸ்தானத்தார்கள் தான் ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பெண்களுக்கு ஜாதிய கோட்பாடு கூட கிடையாது. அதாவது ஜாதிங்கிறதே ஒரு 1ஆம் நம்பர் கேடுகட்ட விஷயம். அதில் சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், பார்ப்பான் மட்டும் உயர்ந்த இடத்துல இருந்துக்குவான், அதுக்கு கீழே இருக்கிற ஃபுல்லாக பார்ப்பானுக்கு தொண்டு வேலை செய்யணும். ஆனால் அந்த கீழே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பார்த்தீங்கல்ல சூத்திரர்கள், அந்த சூத்திரனுக்கு தொண்டு வேலை செய்வதற்கு தான் பெண்களை படைத்தார் மனுவானவர்னு சொல்லிட்டு, அது பார்ப்பன பெண்களாக இருந்தாலும் சரி, சூத்திர பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் 100% அடிமை பணி செய்ய வேண்டும். அவளுடைய வேலை பிள்ளைகளை பெற்று போட வேண்டும், அடுப்பங்கரையில் சமையல் செய்து அந்த தடிமாடுகளுக்கு உணவிட வேண்டும். இதுதான் இங்கே காலகாலமாக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தண்டனை. அதைத்தான் தந்தை பெரியார்கிட்ட கேட்டாங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு பிறப்பால் ஒரு ஆணாக நீங்கள் இருக்கின்றீர்கள், எப்படி பெண்களின் மீது இவ்வளவு கரிசனமும் அக்கறையும் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கும்போது, பெண்கள் ஆகிய நாம் அப்படிங்கிற வார்த்தையை தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார். ஏன்னா என்னுடைய உளப்பூர்வமாக எனக்குள்ள கண்ணீர் பெருகி வழிகின்றது. என்னை பெற்ற தாய்க்கும் என் கூட பிறந்தக்கூடிய சகோதரிகளுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் பணக்காரர்களாக இருந்தால் என்ன, ஒரு குடும்பத்தில் பெரிய மனுஷனாக இருந்தானே, அந்த பெண்களுக்கு மதத்தின் ரீதியாக எந்த விதமான பாதுகாப்பும் உரிமையும் இல்லை என்கிற போது நாமெல்லாம் தலைகுனிக்க வேண்டாமா? அப்படி என்றால் நாம் இந்த பெண் சமுதாயத்திற்கு ஏதாவது நாம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் சுயமரியாதை இயக்கத்தையே கட்டமைக்கிறார். அதன் பிறகு தான் பெண்கள் மாநாட்டில் 38 நடந்த பெண்கள் மாநாட்டில் மிக அற்புதமான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. கடந்த 1/4 நூற்றாண்டுகளாக ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தலைவர் ஈரோடு ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் ராமசாமி இன்றிலிருந்து தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டாங்க. அது எந்த மாநாடுன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் மாநாடு. இது ஏன் நம்ம சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள வேறாக இருக்கக்கூடிய ஒரு பெண்களை நாம் வந்துக்கிட்டு ஒரு மதிக்காமல் ஆணாதிக்க திமிரோட அந்த சொசைட்டியை அணுகணும்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தான போக்கு. இந்த சமூகம் முதல்ல முன்னேறி வருமா? இதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அடக்கிட்டு ரொம்ப நசுக்கிட்டு அந்த பெண்ணை ஒரு 1ஆம் நம்பர் ஒரு வேலைக்காரி மாதிரி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மனநிலையிலேயே இருந்து உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சாக்கடையில் உழன்றும் திரியுமாம் பண்ணி சுகம் காணுமா பண்ணுறீங்கிற மாதிரி அந்த
அந்த ஆணாதிக்க திமிரிலேயே உழன்று திரியக்கூடிய இந்த பன்றி கூட்டமாக இருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் எப்படி ஒரு நிறைவடைந்த ஒரு நாகரிகமான ஒரு சமூகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குல்ல. இதுதான் முக்கியமான விஷயம். நம்மளை பெற்று வளர்த்து நமக்கு சோறு போட்டு ஆளாக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த மதிப்புங்கிறது வந்துட்டு அவங்களை வந்துட்டு இரண்டாம் தரமாக அது கீழே அந்த இரண்டாம் தரத்தில் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எவ்வளவு அற்பத்தனமானது. அந்த அற்பத்தனத்தின் வெளிப்பாடு தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பெரியண்ணன் நான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போது நான் தான் எல்லாத்துக்கும் ராஜா அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரம்ப்பு அந்த 20க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய உலக தலைவர்கள் வந்திருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு பெண். இது எவ்வளோ பெரிய அவமானம் நமக்கு. நாகரிகம் பேசக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மிக கேடுகட்ட அவமானங்கிறது இந்த பெண்கள் ஆண்கள் சரி நிகராக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் ஒரே ஒரு பெண் போயிருக்கிறாங்கன்னா அப்போ ஆண்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அரசியலில் இருக்குங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் நேற்றுக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம். இதில் இந்த கிழவை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாமல் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னா உங்ககிட்ட கேட்டாங்களா? இன்றைக்கி லண்டன்லேருந்து அங்கே இட்டாலியிலேருந்து கிளம்பி வரும்போது இந்த கேட்டு இந்த ட்ரம்ப் வந்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாரு. அதுக்கு நம்ம புலங்காகி தான் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த நினைப்பில் தான் வந்தாங்களா? அவங்க முதல்ல ஒரு அரசியலுடைய ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு நாட்டுடைய அதிபர். நீ எப்படி உன்னை ஒரு நாட்டின் அதிபர் என்று எவ்வளோ கொக்கரிச்சுக்கிட்டு தெரியும்போது அவங்க ஒரு நாட்டுடைய அதிபருங்கிற அந்த ரெகக்னைசிங்கை கொடுக்க மறுக்கக்கூடிய அந்த கேடுகட்ட மனநிலை எங்கேருந்து வருது? அது ஆணாதிக்க திமிர் என்கிற அந்த இடத்துல இருந்து வருது. அதில் துருக்கியை சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு அதிபர் சொல்கிறாரு, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா உன் வீட்டு காசில் வாங்கி எடுத்து ஸ்மோக் பண்ணாங்களா? ஸ்மோக் பண்ணுறாங்க, ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? ஸ்மோக் பண்ணுவதும் ஸ்மோக் பண்ணாதான் அவங்களுடைய முக்கியமான தனிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி நீங்கள் பாத்ரூம் கதையை திறந்து எட்டி பார்க்குற மாதிரி எதுக்கு நீங்கள் இதெல்லாம் கருத்து சொல்கிறீங்க? அதில் இந்த கிழமை ஒரு உண்மையை சொல்லிக்கிட்ட உளறி வச்சுட்டான். இதே அமெரிக்காவாக இருந்திருந்தால் எனது அரசியல் வாழ்வே அஸ்தமிச்சிருக்கணும். உனக்கு தெரியுதுல்ல, உன்னை சும்மா விட மாட்டாங்க. உன்னுடைய லேடிஸ் வீக்னஸ் எந்த அளவுக்கு நாரி நசம் குழஞ்சு போய் கிடக்குதுன்னு அமெரிக்கா ஊர் சிரிச்சு போய் கிடக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருந்து இந்த 76 வயசு கிழட்டு பயலுக்கு சும்மா இருக்க மாட்டாமா? ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பாலியல் ரீதியாகவே அணுகக்கூடிய அந்த மனப்போக்கு எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளோ அயோக்கியத்தனமானதுங்கிறது எவ்வளோ முக்கியமான அந்த விஷயம். அப்போது இங்கே எழுதக்கூடிய கேடுகட்ட பத்திரிகைகளுக்கு பார்த்தீங்கல்ல, அந்த பத்திரிகைகள் இதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் எழுதுறாயா. அவங்க என்னமோ ஜொல்லு விட்டுட்டு உட்காந்த ரேஞ்சில் இன்னைக்கு தின தந்தியில் ஒரு ஆர்டிக்கல் இருக்காயா, கேடு கட்டத்தனமா. அப்போது இந்த எழுத்தை பிடிக்கக்கூடியவங்க, சிந்திக்கிறவங்க, செயல்படுறவங்க அத்தனை தளங்கள்லையுமே ஆண் ஆதிக்கம் இருக்கும் போது இந்த சமூகத்தில் எந்த விதமான வளர்ச்சி குறியீடுங்கிறது வரவே வராது. ஓஷோ சொன்னார், மிக மிக அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மனித சமூகத்தில் சரி பகுதிக்கு மேலாக இருக்கக்கூடிய பெண்களுடைய இனம் மிகவும் எனர்ஜெட்டிக்கான இனம், சக்தி படைத்த இனம். அந்த பெண்களுடைய அந்த பணிகளை, அவர்களுடைய உழைப்பை 100% இந்த ஆணாதிக்க சமூகம் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, அந்த ஆண்கிற அந்த குரூர வக்கர புத்தி உடையவன் பெண்ணை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்தால் தன்னுடைய நாம் ஒரு ஒன்றா நம்பர் டம்மி பீஸுங்கிறத 100% இந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போயிருந்தேன். அந்த பெண்ணுடைய எனர்ஜியை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சு அவங்கள சமையல் பண்டமாகவும் ஒரு பிள்ளை பெற்று போகக்கூடிய ஒரு மிஷினாகவும் தான் வச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் உருப்படாது. அது காட்டுமிராண்டி சமூகத்துக்கு தான் கொண்டுட்டு போய் விடும். அதனால் பெண்களை மதிக்க தெரியாத இந்த கேடுகட்ட இந்த மனிதர்களை நாம் 1% கூட மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த அவங்க மெலோனியை நீங்கள் நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க சொன்ன இந்த ட்ரம்ப்புக்கு நமது வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம்.